காலத்தை பணமாக்கும் வித்தை. சாணக்கியஸ் ரூல் 4, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். காலமும் அம்பும். நண்பர்களே, சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், எய்த அம்பும் கழிந்த காலமும் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. பணத்தை இழந்தால் சம்பாதித்து விடலாம், ஆனால் இழந்த நேரத்தை எவராலும் வாங்க முடியாது. ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கும் ஒரு நிதி சாணக்கியனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? சாதாரண மனிதன் பணத்தை சம்பாதிக்க உழைக்கிறான், ஆனால் சாணக்கியன் காலத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்கிறான். காலம் என்பது வெறும் கடிகாரம் உள்ளல்ல, அது பணத்தை இரட்டிப்பாக்கும் ஒரு மாயாவி. அந்த மாயாவியை உங்கள் வசம் இழுப்பது எப்படி? நீங்கள் இன்று செய்யும் ஒரு சிறு முதலீடு காலச்சக்கரத்தில் சுழன்று எப்படி ஒரு மாபெரும் நிதியாக மாறும்? இதை பற்றித்தான் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். காலம் எனும் மாயாவி. சாணக்கியர் ஒரு தத்துவத்தை சொல்கிறார். காலத்தை உணராதவன் இலக்கை தவறிய வேடன் போன்றவன். முதலீட்டில் மிக முக்கியமான காரணி நீங்கள் எவ்வளவு பணம் போடுகிறீர்கள் என்பது அல்ல, எவ்வளவு காலம் அந்த பணத்தை சந்தையில் இருக்க விடுகிறீர்கள் என்பதுதான். இன்றைய நவீன உலகில் இதை பவர் ஆஃப் காம்பவுண்டிங், கூட்டு வட்டியின் வலிமை என்கிறோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதை உலகின் 8வது அதிசயம் என்றார். உதாரணத்திற்கு, நீங்கள் 20 வயதில் மாதம் 1000 ரூபாய் முதலீடு செய்யத் தொடங்கினால், நீங்கள் 50 வயதை அடையும் போது கிடைக்கும் தொகை 40 வயதில் மாதம் 10,000 ரூபாய் முதலீடு செய்யத் தொடங்குபவரை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். காரணம் காலம். நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் தொடங்குகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் பணம் உங்களுக்கு குட்டி போடும். சரியான தருணம் எது? நிறைய பேர் என்னிடம் கேட்பார்கள், முதலீடு செய்ய சரியான நேரம் எது என்று. சாணக்கியர் இதற்கு பதில் சொல்கிறார், இருப்பதே சரியான தருணம், அதை சரியாக பயன்படுத்துபவனே வெற்றியாளன். சந்தை குறையட்டும் என்று காத்திருப்பவர்கள் பாதியிலேயே தோற்றுப் போகிறார்கள். ஆற்றில் வெள்ளம் வற்றும் வரை காத்திருப்பவன் ஒருபோதும் ஆற்றை கடக்க முடியாது. தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் போதே படகை செலுத்துபவன்தான் கரை சேருவான். நீங்கள் இன்று முதலீடு செய்யும் ஒரு சிறு காசு ஒரு விதை போன்றது. அதை இன்றே மண்ணில் போட்டால்தான் அது 10 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு நிழல் தரும். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் எதிர்கால செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் இழக்கிறீர்கள் என்று அர்த்தம்.